கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணையை தமிழக வெற்றி கழகம் கோரியிருந்திருக்கு. ஆனால் நீதிமன்றம் மறுத்தும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாட விஜய் தரப்பு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகியிருக்கு. கடந்த 27ஆம் தேதி கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்திருக்காரு. மதியம் 12 மணிக்கு விஜய் கரூர் வருவார் என்று அக்கட்சியினர் அதிகாரப்பூர்வமாக டெக்ஸ்ட் பக்கத்திலேயே பதிவிட்டிருந்தாங்க. ஆனால் பாத்தீங்கன்னா 7 மணி நேரம் தாமதமாக பிரச்சாரத்திற்கு விஜய் வந்திருக்காரு. அவரை பார்க்க கூட்டம் முந்தியடித்த நிலையில் நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 41 பேர் சிக்கி உயிரும் இழந்திருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு முன்னால் அரசியல் நிகழ்வில் இப்படியான உயிரிழப்புகள் ஏற்பட்டது கிடையாது. இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ள உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. மறுபுறம் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் சதி நடக்கிறது என்றும் வழக்கை தமிழ்நாடு போலீசார் விசாரிக்க கூடாது, மாறாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரி தமிழக வெற்றி கழகம் உட்பட 7 பேர் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராம் ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்னர் விசாரணைக்கும் வந்திருக்கு. விசாரணையில காவல்துறையினரின் போதுமான ஏற்பாடு இல்லாததே உயிரிழப்புக்கு காரணம் என்று, எனவே வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் காவல்துறை மீது தவறு என்பதற்கு போதுமான ஆதாரம் இல்லை, எனவே சிபிஐ விசாரணைக்கு அவசியமில்லை என்றும் அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளையும் அடுக்கிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் பிரச்சாரத்திற்கு மாநில நெடுஞ்சாலையில் எப்படி அனுமதி கொடுத்தீர்கள், அனுமதி கொடுத்ததற்கான கடிதம் எங்கே, கரூர் பிரச்சாரத்தில் குடிநீர் வழங்கப்பட்டதா, குடிநீர் சுகாதார வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை சட்ட ஒழுங்கு காவலர்கள் கண்காணித்தார்களா, பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையின் பொறுப்புதானே எனவும் கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பிரச்சாரங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் விசாரணை இன்னும் தீவிரமடையவில்லை, தொடக்க கட்டத்தில் தான் இருக்கிறது, எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று நீதிபதி அழுத்தம் இருக்காரு. இது மட்டுமல்லாமல் கூடுதல் இழப்பீடு கேட்டு மனு தாக்கல் செய்யலாம் என்றும், அந்த மனுக்கள் மீது தமிழக அரசும் விஜயும் 2 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்காங்க. இதையடுத்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இணை செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்திருக்காங்க. இந்த மனுவும் நேற்று விசாரிக்கப்பட்டு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுக்கும் தெரிவிச்சிருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்தினருக்கு கடும் பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தான் இந்த பஞ்சாயத்து எனில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு கடுமையான அடியும் விழுந்திருக்கு. விஜய் மீது ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை, பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வாகனம் பைக்குகள் மீது மோதிய நிலையில் ஏன் பிரச்சார வாகனத்தை இன்னும் பறிமுதல் செய்யவில்லை, சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்டிருந்த ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினருக்கு எதிரான கருத்துக்களும் வந்து கொண்டிருப்பதால் இன்று நீலாங்கரையில் இருக்கும் தனது இல்லத்தில் சட்ட நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு. இந்த ஆலோசனையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை மற்றும் புஷி ஆனந்த், சி.டி. நிர்மல்குமார் ஆகியோரை மீட்க உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என விஜய் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அநேகமாக பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தை விஜய் நாடலாம் எனவும் பேசப்பட்டு வருகிறது. சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.